என்ன பேச்சு பேசணும் உனக்கு? ஏற்கனவே ஒரு ட்விட்டு போட்டு அது ஒரு சர்ச்சையாகி அங்கே பொதுக்குழு நடந்துட்டு இருக்க போதே அங்கே வாதம் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க யாரு? ஒரு மாற்றத்தை கொடுக்க வந்திருக்கிறோம், இளைஞர்களை நல்வழிப்படுத்த வந்திருக்கிறோம், இப்படி சொல்லிக்கிட்டு ஏற்கனவே வந்தவங்க யாருமே சரியில்லை, நாங்க வந்திருக்கோம் தானே நீங்க வந்திருக்கீங்க. முதல்வர் அவர்கள் மறந்துட்டாரா? கூட்டத்தை பார்த்துட்டோம் அப்படிங்கிறதுக்காகவோ பேசுகிற இடத்துல நம்ம வந்து மேடையில் நிற்கிறோங்கிறதுக்காகவோ வார்த்தைங்களை அவர் கொஞ்சம் எல்லை மீறி வீசுறாரோன்னு தோணுது. உங்க அப்பா கைது செய்யும் பொழுது நீங்க ஓடுனீங்களே, அப்படியா ஓடணும் நாங்க? இல்லை, ஏன்னா அந்த ஒட்டுமொத்த 3/4 மணி நேர ஸ்பீச்சுமே ஒரு எக்ஸ்ட்ரீமை தாண்டி திமுக மீதான விமர்சனம் அப்படிங்கிறத கடந்து ஒரு தனிப்பட்ட தாக்குதலாகவே போயிடுச்சோம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கா? ஏன்னா அவர் அங்கே குடும்பத்துக்குள்ளே அரண்மனை வாசியாவே இருந்தவர் இல்லை. அது கூட அந்த வார்த்தைகள் எடுத்து பாத்தீங்கன்னா பதுங்கி 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 இருக்கும். அந்த வார்த்தைங்க தைரியம் வந்து வெளிப்படையா சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. எடப்பாடி உஷாராகணும். இன்னும் வெற்று பேச்சே பேசிக்கிட்டு இருக்காங்க. நமக்கு ஒரு ஆள் வரப்போகுதுன்னா எங்க தெலுங்கானால இருந்தா இல்ல கர்நாடகால இருந்தா பெரிய கட்சி நம்ம கிட்ட வரப்போகுதுன்னு. தமிழ்நாட்டில் வர்றதுக்கு எங்கெங்க கட்சி இருக்கு? ஒரு பெரிய இயக்கத்துக்கு இப்போ தலைமை பொறுப்பில் இருக்கிறவர் அப்படி பொது வெளியில நடந்துட்டு இருக்க கூடாது. பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு பாத்தீங்களா வச்சுக்கலாம்னா அவ்வளவெல்லாம் சொல்லி ஒரு வரலைங்கிற ஏமாற்றம் எடப்பாடிக்கு இருக்கும். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. இந்த டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் பத்திரிகையாளர் SP லக்ஷ்மணன் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நேற்றைக்கு நடந்த தாவேகாவினுடைய சிறப்பு பொதுக்குழு, அதில் பல்வேறு விஷயங்களை விஜய் அவர்கள் பேசியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அண்ட் ஆதவ் அர்ஜுனா அவர்களும். பட் இவங்க பேசின விஷயங்கள் எல்லாமே குறிப்பாக திமுகவை மட்டுமே அட்டாக் பண்ண மாதிரி இருக்குது. அண்ட் மீண்டும் தாவேகாவா இல்லை திமுகவா அப்படிங்கிறது தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி தெளிவாக சொல்லியிருக்காங்க. அண்ட் இவ்வளவு நாள் தாவேகாவுக்கு ஆதரவு நிலைப்பாடு கொடுத்துக்கிட்டு இருந்த அதிமுகவை பற்றி எந்த இடத்துலையும் பேசலை. விஜய் அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பொதுக்குழு கூட்டம் எதை உணர்த்துது சார்? முதல் விஷயம், கரூர் சம்பவத்துக்கு பிறகு குறைஞ்சது 30 நாள் ஒரு அமைதி காத்த ஒரு குறிப்பிட்ட கால வரையறை வரைக்கும் அது தேவையான அமைதி தான். ஒரு 15 நாளுக்கு அப்புறம் இவ்வளவு அமைதி தேவைதானான்னு அரசியலை கவனிக்கிற எல்லோருமே சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்படி ஒரு மாதம் கழித்து நாங்கள் வந்தால் கூட அந்த வேகம் வீரியம் எங்களுக்கு குறையலன்னு காட்டுறது ஒரு விஷயம். மற்றவங்களுக்கோ இல்லையோ அந்த அரங்கத்தில் கூடியிருக்கிற கோர் நிர்வாகிகள் அவங்க தானே, பொதுக்குழு உறுப்பினர்கள் தானே, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை அளிக்கிற மாதிரி அவங்கள ஒரு உற்சாகப்படுத்துகிற மாதிரி தான் அந்த வேகம் குறையாமல் வந்து இறுக்கமாக மூஞ்சியை வச்சுருந்த மாதிரியே பல பேர் முகங்கள் இருந்திருக்கும். என்கிட்ட கூட சில பேர் கேட்டால் எதுக்கு சார் எல்லாரும் இவ்வளோ இறுக்கமாக இருக்காங்கன்னு. ஒன்று, அந்த அவருடைய துக்கத்தை நம்ம கேலி பண்ணக்கூடாது. அவர்களுக்கும் அந்த துக்கம் இருக்கும். அல்லது நாம் என்னதான் இருந்தாலும் உறுதி குலையாமல் இருக்கிறோங்கிறத அந்த ஒரு இதை கெத்தை காட்டுறதாகவும் இருக்கும்னு அந்த பாடி லாங்குவேஜில் அதையெல்லாம் நான் பார்த்ததுனால சொல்கிறேன். ஒன்று. ரெண்டாவது, அவர் விஜய் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கவே இல்லை. இதுக்கு ஒரு முன்னோட்டம் மாதிரி ஒரு வாரம் முன்னாடி நிர்வாக குழு கூட்டம்னு ஒன்று நடந்துச்சு. விஜய் அதில் கலந்துக்கல. ஆனால் அவருடைய ஒப்புதலோடு ஒரு புது நிர்வாக குழு அறிவிக்கப்பட்டு அந்த கூட்டம் நடந்து கூட்டத்துக்கு முடிவில் நிர்மல்குமார் வந்து பத்திரிகையாளர்களை சந்தித்தார். கண்டிப்பாக சந்திக்க போகிறேன்னு பெர்மிஷன் வாங்கியிருப்பார். இந்த விஷயத்தில் என்ன பேசுறதுன்னு ஒரு வார்த்தை கேட்டிருப்பார், அனுமதி தலைவர்கிட்ட. ஒரு மாதத்திற்கு முன்பு எங்களுடைய நிலைப்பாடு என்னவோ கூட்டணி விஷயத்தில் அதில் எந்த மாற்றமும் இல்லைன்னு சொன்னாங்க. ஒரு மாதம் அப்படின்னு நான் ரஃபா எடுத்துக்கிட்டா மதுரை மாநாட்டில் விஜய் அறிவித்த வெளிப்படையான கூட்டணி நிலைப்பாடு தான், அரசியல் நிலைப்பாடு தான் எடுத்துக்கிட்டா. திமுக அரசியல் எதிரி, பிஜேபி கொள்கை எதிரி, அந்த பிஜேபியோடு கூட்டணி வைத்திருக்கிற தங்கள் ஊழல்களிலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக பிஜேபியோடு கூட்டணி வைத்திருக்கிற அதிமுக, அந்த அதிமுகவுடைய தலைமையை இன்னைக்கு தகுதியற்றவர் கையில் இருக்குன்னு மறைமுக விமர்சனம். அந்த அதிமுக வாக்கு வங்கியை குறி வச்சு ஒரு வலை வீசுகிற மாதிரி உங்களுக்கு நான் இருக்கிறேங்கிற ஒரு அப்பீலை மறைமுகமாக சொன்னது. இந்த நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லைன்னா நான் அதை எடுத்துக்கிட்டேன். நிஜமும் அதுதான். ஸோ விஜய் நேற்று ஏதோ மாற்றி பேசுகிறாருன்னு எல்லாரும் சொல்கிறத என்னால் புரிஞ்சிக்க முடியல. ஊடகங்கள், அதிமுக, சிலருடைய விமர்சகர்கள் ஒருவேளை விஜய் இப்படி எடுக்கலாமோ அப்படிதான் பேசியிருப்போம். அதிமுக ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்கிறாங்க, எப்படியாவது விஜயை கொண்டு வந்துடணும் நம்ம அன்னைக்கு அப்படின்னு. விஜய் தன் முடிவில் உறுதியாக தான் இருந்திருக்காங்க. நேற்று இன்னொரு முறை உறுதி செய்யப்பட்டிருக்கே தவிர அவர் தன் நிலைப்பாட்டை மாற்றிக்கலைங்கிறது தான் என்னுடைய பார்வை. வேற வழியில் யோசிச்சு பார்த்துருவார். அவர் எல்லா ஈக்குவேஷனையும் பார்த்துருப்பார். இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு பிஜேபியோடு நெருங்கி போக வேண்டிய சூழல் அவருக்கு இருந்துச்சு. அது சட்ட ரீதியாக தான் அப்படின்னு அவர் ஒரு விளக்கம் சொல்லலாம். நிஜமாக கூட அது இருக்கலாம். இல்லை காங்கிரஸ் கட்சியோடு விஜய்
தனியாக திமுக கூட்டணியிலேருந்து பிரிந்து வந்து காங்கிரஸ் விஜய் மட்டும் ஒரு அணி அமைக்க போகிறாங்க, அதில் மேலும் சில கட்சிகளை சேர்க்கலான்னு ஒரு முயற்சி இருக்கிறதா சொல்கிறாங்க. இன்றைக்கும் அந்த விஷயத்துக்கு உயிர் இருக்குது. அதிமுகவுடனான உறவுக்கு, அதிமுகவும் பிஜேபியும் அங்கே வகிக்கிற என்டிஏ உடனான உறவுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு தான் நான் பார்க்குறேன். ஆனாலும் இது அரசியல். இன்னும் குறைஞ்சபட்சம் ஒரு 2 மாதம் 3 மாதம் இருக்குது இந்த சர்க்கஸ் எல்லாம் வேற மாதிரி ஆடி பார்க்கறதுக்கும். இவ்வளவு தூரம் ஒரு பொதுக்குழுவை கூட்டி தமிழ்நாடே கவனிக்கிற பொதுக்குழு ஆயிடுச்சுன்னா கரூர் சம்பவத்துக்கு பிறகு நடக்கிற முதல் பொதுக்குழுங்கிறதுனால ஒரு சிக்னிஃபிகண்ட் இருக்கிற ஒரு நிகழ்ச்சியில் இப்படி ஒரு வெளிப்படையாக பேசி அந்த வீடியோவை வெளியிடுற அளவுக்கு ஒரு கருத்தை சொன்ன பிறகு விஜய் மாற்றிக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவுன்னு வேணாம், ரொம்ப குறைவுன்னு கூட சொல்லலாமே தவிர, ரிமோட் சான்ஸ்னு கூட சொல்லலாமே தவிர, அரசியலில் இதுதான் நிரந்தரம்னு எதையும் நம்ப வேண்டாம். நேற்று இருக்கிற முடிவுப்படி அதிமுக தாவேகா அந்த உறவு முயற்சிகளுக்கானது முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே ஓகே. அது இபிஎஸ் அவர்களுக்கோ இல்லை அதிமுகவுக்கோ எந்த அளவுக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு? நிச்சயமா ஏங்க, அவங்களுக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ற வார்த்தை நான் அதுக்கு தான் பயன்படுத்தினேன். நீங்கள் யாரும் கவலை, நேற்று நடந்த மாவட்ட செயல் கூட்டத்தில் கூட எடப்பாடி என்ன சொல்லிக்கிறார், கூட்டணியை பற்றி அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க, யாரும் பேசாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறார். வேற பெரிய கட்சி என்ன வரும்னு தெரியல. இருக்கிறதுலே பெரிய கட்சினா அல்லது வாக்கு வங்கி இவ்வளோ இருக்குன்னு நம்பப்படுகிற கட்சினா அது விஜயினுடைய கட்சி தான். அது அன்டெஸ்டட் அன்ப்ரூவ் என்ன வேணாலும் வார்த்தை சொல்லட்டும், பட் ஒரு பெர்செப்ஷன் ஒன்று இருக்குது. அவர் ஒரு வாக்கு வங்கி வைத்திருப்பார் அப்படின்ற நம்பிக்கையில் தானே விஜய் எங்கள்கிட்ட வரணும்னு கரூர் சம்பவத்தில் விஜய்க்கும் ஒரு தார்மீக பொறுப்பு இருக்குங்கிற உண்மை நல்லா தெரிஞ்சிருந்தும் சம்பவத்துக்கு அடுத்த நாள் எடப்பாடி அதை வெளிப்படையாக சொன்ன பிறகும் அவர்களுக்கும் பொறுப்பு இருக்கு, அவங்களும் பொறுப்போடு நடந்துக்கணும்னு சொன்ன பிறகு அதற்கு அடுத்தடுத்த நாட்கள்ல விஜய் மேல தப்பே இல்லை, அவரை பழி வாங்குறாங்கிற நோக்கு பார்வையிலேயே தான் அதிமுக பிஜேபி கருத்துக்களை சொல்லிட்டு இருந்தாங்க. பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு வேற சட்ட ரீதியாக அது சொன்னாங்க. இல்ல சட்ட விதிகளின்படி, இந்த ரூல் படி, அந்த ரூல் படி, அரசியல் படி, அரசியல் கணக்குப்படி அந்த ஸ்டாண்ட் எடுத்தாங்க. அவருக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டா இருந்தா நம்ம கை கொடுத்து இக்கட்டான நேரத்தில் கை கொடுத்தாங்களே, கூட்டணி பத்தி பேசுற போது வருவாரோ, அல்லது சட்ட விஷயங்கள்ல உதவி பண்ணா நம்ம அணிக்கு வருவாரோன்னு பிஜேபி ஒரு பக்கம், எடப்பாடி நாங்கள் யாரோடய வெளிப்படையே பேசலைன்னு சொன்னார். ஆனால் பிஜேபி நாங்கள் எங்கள் என்டிஏவை பலப்படுத்த அமித்ஷா சொன்னது எல்லோரும் எல்லாரோடனும் பேசுவோன்னு சொன்னார், மேலும் பலப்படுத்துவோன்னார். அப்போ இந்த முயற்சிகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்ச மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக அதிமுகவுக்கு ஏமாற்றமாக இருந்திருக்கும், குறிப்பாக எடப்பாடிக்கு. அது வெளியில் காமிச்சிக்க மாட்டார், நைட்டெல்லாம் தூங்கவே இல்லைங்க அப்படின்னு எடப்பாடி நாளைக்கு பிறகு பத்திரிகையாளர் பார்த்தா சொல்ல போகிறார். நாங்கள் இன்னமும் நம்பிக்கையோடு இருக்கிறோம், ஆட்சியை நாங்கள் தான் அப்படி போலாம் சொல்ல போகிறார். ப்ராக்டிக்கலாக பார்த்தா ஒரு பெரிய கட்சி மீதம் எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஒருவேளை தேமுதிக இருக்கட்டும், அவங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு 2-3% இருக்குது, இல்லை அவங்க ஆசைப்படுறதுனால சொல்லட்டும். அவர் 2 பக்கம் வாசலை திறந்து வச்சிருக்கிறார். திமுகவா அதிமுகவான்னு பிரேமலதா இன்னும் சரியா முடிவு அறிவிக்கல. 2யுமே திறந்து வச்சிருக்கிறத பார்த்தா நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி அவர் வார்த்தைகளை சொல்றதை பார்த்தா அதிமுக அன்னைக்கு தான் வருவேங்கிற உறுதி அவர் இன்னும் கொடுக்கலன்னு ஒரு லைன் நம்ம எடுத்துக்கலாம். ராமதாஸும் டாக்டர் அன்புமணியும் மாறி மாறி இன்னைக்கு வரைக்கும் அடிச்சுக்கிறத பார்த்தா 2 பேரும் சேர்ந்துன்னு இல்லை, அந்த இருவரும் தனித்தனியாக கூட என்டிஏவுக்கு வந்தால், அதிமுக பிஜேபி இருக்கிற அணிக்கு வந்தா அந்த ஒரிஜினல் பாமகக்குன்னு ஒரு பலம் இருக்குல்ல, உணர்வோடு கூடிய பலம், அது இருக்குமாங்கிறதுல எனக்கு சந்தேகம். நீங்கள் அருளை யார் அடித்தா, ஒரு குரூப் அடித்தாங்க, இல்லை அருள் வீம்புக்கு வந்து இந்த தகராறு பண்ணாருன்னு இந்த லெவலுக்கு ஒரு முக்கிய நிர்வாகிகளை பார்த்து வன்முறை கலந்த ஒரு வெறுப்பு 2 பேருக்கு வந்துட்ட பிறகு எவ்வளோ தூரம் அது பலனளிக்கும்னு எனக்கு தெரியல. ஸோ எடப்பாடியினுடைய பார்வையில் ஒரு பெரிய கட்சி நம்ம அன்னைக்கு வருதுன்னா விஜய் வரலேன்னு சொன்ன பிறகு அடுத்த பெரிய கட்சினா அது பாமக தான். அந்த பாமக இருவருமே வந்து சேர்ந்தா கூட ஒரிஜினல் பலம் கிடைக்காதுங்கிற போது இவர் இனிமேலும் எதை பெரிய கட்சின்னு சொல்றாருன்னு எனக்கு புரியல. பட் ரிக்ரெட் பண்ணுவாங்களா? ஏன்னா ஒரு படி இறங்கி போய் அதிமுக ஒரு படி இறங்கி போய் பாருங்க கொடி பறக்குது, பிள்ளையார் சொல்லி போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரதான எதிர்கட்சியினுடைய தலைவர் சொல்றது அப்படிங்கிறது இவ்வளவு இறங்கி போய் ஏமாற்றமா இருக்கும். ரெக்ரெட் பண்றதுல ஒண்ணும் இல்ல, ஏமாற்றத்தை வெளியிலேயே காமிச்சுக்க மாட்டாங்க, உள்ளூர இருக்கும். அதுக்காக என்னப்பா நம்பி இருந்தோம் விஜய் வரலன்ட்டாரு, அதனால இந்த தேர்தலை நாங்க போட்டிடலாம் ஒதுங்கிடலாம்னு இருக்கணும்னு சொல்ல போறாரு. இல்ல இருக்கிற ஆட்களை வச்சு இறங்கி போனதால அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனை இவ்வளவு வெளிப்படையா காமிச்சிருக்காங்க. அந்த கொடி அசைச்ச விஷயத்திலே நான் 4-5 இன்டர்வியூல சொன்னேன், ஒரு அதிமுக மாதிரி ஒரு மிகப்பெரிய இயக்கத்தின் தலைமை பொறுப்புல இருக்கிறவர் இப்படி புலகாங்கிதப்பட வேண்டாம். அப்படி என்ன நடந்துருச்சு? அந்த 4 பேர் வந்தவன் சேட்டைக்காக வந்தானா, எதுக்கு வந்தான், இல்லை அதில் 2 பேரும் நீங்களே செட் பண்ணீங்கன்னா விமர்சனம் வந்துருச்சு, அதெல்லாம் தேவையில்லை. அவ்வளவு தூரம் போய் நீங்கள் ஸ்லாகிச்சிருக்க வேண்டாம்னு நான் அப்பயே சொன்னேன். இன்னைக்கு ஏதோ ஒரு வரலைங்கிறதுக்காக நான் சொல்லலை. ஒரு பெரிய இயக்கத்துக்கு இப்போ தலைமை பொறுப்பில் இருக்கிறவர் அப்படி பொது வெளியில் நடந்துட்டு இருக்கக்கூடாது. பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு பார்த்தீங்களா வச்சுக்கலாம்னா அவ்வளவெல்லாம் சொல்லி ஒரு வரலைங்கிற ஏமாற்றம் எடப்பாடிக்கு இருக்கும். ஆனால் அதை வெளியில் காட்ட மாட்டார்.
வேறு கணக்குகளை போட ஆரம்பிப்பாங்க. பெருசா சிக்கிறதுக்கு ஆட்கள் இல்லையோன்னு எனக்கு தோணுது. பெரிய கட்சிகள் போற மாதிரி இல்லை. திமுக கூட்டணி உடைந்தாலன்றி சரி, அப்படியே உடைஞ்சாலும் என்ன முயற்சி நடக்கிறதுனா இடையில ஒரு வார்த்தை சொன்னேன். சீரியஸாவே நடந்துட்டு இருக்கு. திமுக அணியிலிருந்து காங்கிரஸை பிரிச்சு கொண்டு போய் எடப்பாடி கிட்ட சேர்றேன்னா இல்ல, விஜயோட சேரலான்னு ஒரு முயற்சி நடந்துகிட்டு இருக்கு. அது இன்னொரு சுவாரஸ்யமா இருக்கும் நடந்துச்சுன்னா நம்மள மாதிரி ஆளுகளுக்கு பேசுறதுக்கு. ஆனா இதை நடத்துற விடக்கூடாதுன்றதுல திமுக கொஞ்சம் மெனக்கெடுவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. அவர்களும் போறீங்களா, சரி போயிட்டு வாங்கலாம் டாட்டா காட்டுற இடத்துல இன்னைக்கு திமுகவும் இல்லை. ஆளுங்கட்சியா இருக்கலாம், பணபலம் வச்சிருக்கலாம். பட் அந்த கூட்டணி உடைந்தால் ஒருத்தர், நான் சொன்ன வேல்முருகன் வெளியே போனா கூட கூட்டணி உடைந்ததுன்னு தான் தலைப்பு போடுவான். அது பொதுமக்களுடைய பார்வையில் அந்த பெர்செப்ஷனை மாத்திரும். திமுக கூட்டணி உடைஞ்சிருச்சாமே அப்படின்னு தான் முதல் வார்த்தை பேசுவானே தவிர 0.5% 1% வேல்முருகனுக்கு அவர் போறனால என்னெல்லாம் ஆரம்பிக்க மாட்டாங்க. ஒருத்தர் போனாலும் அது ஆபத்து தான். ஸோ காங்கிரஸ் போகுதுன்னா அவங்க அதோட நிக்க முடியாது. இன்னொருத்தருக்கு ஒரு ஆசை வரும். திமுக கூட்டணிக்குள்ளேயே யாரு 2வது பெரிய கட்சி அப்படின்ற ஒரு சலசலப்பு ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. யாருக்கு இடையில இது புது கதையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இல்ல, அப்படி இல்ல. பெரிய கட்சினா அது காங்கிரஸ் தான். ஓட் பேங்க் எவ்வளவு இருக்குன்னு 2 பேருமே தனித்தனியா நின்று காமிச்சாதான் நம்ம அதை வச்சு பேச முடியும். இது இந்த நேரத்தில் அது பொருத்தமற்ற வாதமோன்னு எனக்கு தோணுது. உள்ளுக்குள்ள இருக்கலாம், நாங்க பெருசு நீங்க பெருசு, உங்களோட நாங்க அதிகமா வச்சிருக்கிறோம் செஞ்சிருக்கோம், நாங்க தமிழ்நாடு முழுக்க கேண்டிடேட் போடுவோம், நீங்க போடுவீங்களான்னு இவங்க கேட்பாங்க. நாங்க வடக்க மட்டும் போட்டா கூட எவ்வளவு ஓட்டு வாங்கணும் எங்களால காட்ட முடியும், உங்களால வாங்க முடியும்னு அவங்க கேட்பாங்க. இதெல்லாம் தனியா நின்று பேசப்பட வேண்டிய வார்த்தைகள், விடப்பட வேண்டிய சவால்கள். இப்ப பேசினா அது அர்த்தமற்றதா இருக்கும். அண்ட் இன்னொன்று, விஜய் அவர்கள் இவ்வளவு தீர்மானங்கள் நிறைவேற்றியிருக்காரு, 12-13 தீர்மானங்கள். பட் அந்த தீர்மானங்களில் ஒரு இடத்துல கூட இந்த நாங்கள் மௌனம் காத்த காலகட்டத்தில் எங்களுக்கு ஆதரவாக இருந்தவங்களுக்கு நன்றி அப்படின்ற எந்த ஒரு இடத்துலையும் குறிப்பிடலை. இல்லை, அப்படி இதை சொல்லியிருந்தாதான் அது கொஞ்சம் ஆக்வர்டாக இருந்திருக்கும். அதை அந்த வீடியோலயே ஒரு வார்த்தையை வெளியிட்டுட்டாருன்னு நினைக்கிறேன். அதுவே முடிஞ்சு. அதை தாண்டி பேசிக்கிட்டு இருந்தா இன்னும் சொல்ல போனா தாவேக்காவுக்குமே நான் என்ன ஒரு இது சொல்லுவேன்னா அதுல இருந்து கடந்து வந்துடணும் தான் பார்ப்பேன். அதுலயே உழண்டு இருக்க வேண்டாம். அவர்கள் மீதான அந்த இரக்கம், அவர்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகள் காலம் பூரா நினைவுக்கு இருக்கணுமே தவிர அந்த சம்பவத்திலே உழண்டுட்டு இருக்கிறதுனால யாருக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. தனியா எங்களை சப்போர்ட் பண்ணாங்க, நாங்கள் விஜயை ஆதரிக்கிறோம் அப்படின்னு யாரும் வெளிப்படையா சொல்லலை. திமுக விமர்சிக்கிறதுக்கு கரூர் சம்பவம் ஒரு ஆயுதமா பயன்பட்டுச்சு பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும். அரசுக்கு எதிராக இந்த ஆட்சியில எது நடந்தாலும் அதை எதிர்கட்சிகள் பயன்படுத்திருக்கணும்னு ஆச்சரியம் இல்லை. அதுல கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு கொஞ்சம் கூடுதலா பயன்படுத்திட்டாங்க இந்த விஜய் ஆயுதத்தை. அதுக்காக நன்றி சொல்லணும்லாம் அவசியம் இல்லைங்கிறது என்னுடைய. விஜய் அதை சொல்லியிருக்கலாம் அப்படின்ற விமர்சனங்கள் வைக்கப்படுது விஜய். இல்ல சொல்லியிருந்தேன். என்ன தெரியுமா, இன்னைக்கு கூட்டணியை பத்தி நாங்க உரிய நேரத்தில் முடிவெடுப்போன்னு ஒரு தீர்மானம் வந்திருந்தால் இப்படி நன்றி சொல்லி வைப்போன்னு ஒரு துண்டை போட்டு வச்சிருப்பாரு. அவருக்கு அரசியல் என்ன கத்துக்கணும்னு நம்ம எல்லாரும் சொல்றோம். ஒண்ணுமே தெரியல நான் சொல்ல மாட்டேன். அட்லீஸ்ட் அட்வைசர் இதையும் சொல்லியிருப்பாங்கல்ல, நம்ம தான் இந்த முடிவு எடுத்துட்டோம் இப்ப நன்றின்னு சொன்னா இப்ப அந்த தீர்மானமே வலுவிழந்து போயிடும். நீங்க 10வது தீர்மானம் நன்றி சொல்லிட்டு 12வது தீர்மானம் நாங்கள் தனித்துதான் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த 12வது தீர்மானம் வேலிட் இல்லாம போயிடும்ல. அப்ப எதுக்காக நீ 10வது தீர்மானத்துல துண்டு போட்டு வச்சேன்னு ஒரு கேள்வி வரும்ல. குறைஞ்சபட்சம் அவருடைய ஆலோசகர்கள் அதையும் யோசிச்சிருப்பாங்கல்ல, சொல்லியிருப்பாங்கல்ல, விஜய்க்கும் அது புரிஞ்சிருக்கும் இல்லையா. அதனால அப்படி ஒரு தீர்மானம் போடாததுல எனக்கு ஆச்சரியம் இல்லை. அது அவ்வளவு அவசியமானதாகவும் எனக்கு தெரியல. ஓகே. அண்ட் பேசும்போது ஆதவர்ஜுனா அவர்களுடைய ஸ்பீச்ல 26% வாக்கு வங்கி இருக்கு நமக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அன்டெஸ்டடா இருந்தாலுமே அவ்வளவு ஆதரவு நமக்கு இருக்கு அப்படின்றாங்க. அது அவ்வளவுதான். இல்ல, அவரை பொறுத்த வரைக்கும் அவர் 2-3 சர்வே எடுத்திருப்பார். அவரே ஒரு கம்பெனி வச்சிருக்கிறார். அவரு சில நிறுவனங்களை தனியா இதற்குன்னு பிரத்யேகமாக அமர்த்தி கூட ஒரு கருத்து கணிப்பை நடத்தியிருக்கலாம். எனக்கு பொதுவாக கருத்து கணிப்புகளில் நம்பிக்கை கிடையாது. ஒரு பெர்செப்ஷனை வச்சு சொல்றோம். நம்ம வீடுகளில் பிள்ளைங்க, பொம்பளை பிள்ளைங்க பேசுற பேச்சு, கொள்கை அதெல்லாம் இருக்கட்டுங்க, இவங்க யாருங்க சரியா இருக்கா அப்படின்னு பேசுறதோட கொண்டு போய் ஓட்டு விஜய்க்கு தான் சொல்றது. தேமுதிக தொடங்கின போது விஜயகாந்த் அந்த ரசிகர் மன்றத்தை அப்படியே கட்சியா மாத்தினார். ஊருக்கு கொடி பறந்தது. ஒவ்வொரு பூத்துலையும் ஆட்கள் இருந்தாங்களா 100% ஆட்கள் இல்லை. 8 பேர் 7 பேர் இருக்கணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு வாக்குச்சாவடியில் பூத் ஏஜென்ட்டுங்க அந்த ஒரு கட்சிக்கும் அந்த கிளைக்கு அந்த வார்டுக்கு அந்த பூத்துக்குன்னு ஒரு குழு போடுவாங்கல்ல, அது 7 பேர் கூட அப்போ போட முடியல. ஏன்னா டக்குன்னு எலெக்ஷனும் வந்துடுச்சுன்றதுனால அவங்க முகவர்கள் அந்த பூத்தில் இருக்கிறாங்களோ இல்லையோ ஒரு பூத்தில் 20 ஓட்டுல 30 ஓட்டு விஜயகாந்துக்கு போட்டாங்க. அதுதான் அந்த மாற்றத்தை தேடி ஏக்கத்தில் இருக்கிற மக்கள் போடுற ஓட்டு. அந்த 20-30ங்கிறது இப்போ 40-50 வந்துருமோன்னு இப்போ அந்த அரசியல் புரிந்த விஜயை பிடித்தவர்கள் பிடிக்காதவர்கள்னு கேட்டகரியெல்லாம் தாண்டி எல்லோரும் ஒப்புக்கொள்ற ஒரு விஷயம், விஜய் கட்சிக்குன்னு அந்த பூத்துல ஆள் இருக்கானோ இல்லையோ பாத்துக்கிறதுக்கு, டிக் பண்ணிக்கிறதுக்கு அங்கே ஒரு 50 பேர் ஓட்டு போட தயாராயிட்டான் அப்படிங்கிற அந்த பெர்செப்ஷனை வச்சுதான், அந்த யூகத்தை வச்சுதான்
நாம் இந்த 15% வரைக்கும் வாங்குவார், குறைஞ்சபட்சம் இரட்டை சதவீதத்தில் வாக்கு வங்கியை நிரூபிப்பார் நம்ம சொல்கிறோம் இல்லையா? அப்படி அவர் ஒரு சர்வே எடுத்தும் சொல்லியிருக்கலாம். நாம் குறைஞ்சபட்சம் அந்த கணக்கு போட்டாலும் அதனுடைய தன்னம்பிக்கையை பற்றிலாம் யாரும் குறைச்சில்ல. நான் திரும்ப என்ன சொல்கிறேன், அவர் பேசுகிற பேச்சு இளைஞர்கள் தான் மேக்ஸிமம் கூட்டியிருக்கான். பொதுக்குழு உறுப்பினர்கள்லாம் யார் என்ன 60 வயசு 65 வயசா? இல்லை, 35, 30, அரௌண்ட் 30 above 30 அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. என்ன பேச்சு பேசணும் ஒன்றுங்களா? ஏற்கனவே ஒரு ட்விட்டு போட்டு அது ஒரு சர்ச்சையாகி அங்கே பொதுக்குழு நடந்துட்டு இருக்க போதே அங்கே வாதம் நடந்துகிட்டு இருக்கு. அவர் போட்ட ட்விட்டை அவர் அழிச்சிட்டாரு. அபிஷேக் சிங்வி ஹைகோர்ட்டில் வாதம் பண்ணிட்டு இருக்கிறார். அது தெரியாமல் பண்ணிட்டோம் அல்லது தப்புன்னு தெரிஞ்சு நீக்கிட்டோங்கிற வாதத்தை மறைமுகமாக வைக்கிறார். வச்சிட்டு இருக்கிற போதே அவருடைய எல்லை மீறிய பேச்சுக்கள். அரசியல்வாதிகள் இதை விட கேவலமாக பேசலாம் உண்டு. நீங்கள் யாரு? ஒரு மாற்றத்தை கொடுக்க வந்திருக்கிறோம், இளைஞர்களை நல்வழிப்படுத்த வந்திருக்கிறோம், இப்படி சொல்லிக்கிட்டு ஏற்கனவே வந்தவங்க யாருமே சரியில்லை, நாங்கள் வந்திருக்கோம் தானே நீங்கள் வந்திருக்கீங்க. அந்த இளைஞர்கள் முன்னாடி பேசுகிற போது அதை இன்னும் சுய கட்டுப்பாட்டோடு இருக்கணுங்கிறத ஒரு பத்திரிகையாளரை நான் சொல்ல விரும்புகிறேன். அவருக்கு நோட்ஸ் எழுதி கொடுக்கறது நம்ம வேலை இல்லை. கூட்டத்தை பார்த்துட்டோம் அப்படிங்கிறதுக்காகவோ பேசுகிற இடத்துல நம்ம வந்து மேடையில் நிற்கிறோங்கிறதுக்காகவோ வார்த்தைங்களை அவர் கொஞ்சம் எல்லை மீறி வீசுறாரோன்னு தோணுது. உள்நோக்கம் இருக்குமா, நிஜமாகவே ஒரு ரவுடியாக மாறிடுவாரா அப்படிலாம் எனக்கு தெரியாது. ரவுடியாக மாறினா அவங்க என்ன பார்ப்பாங்க, அப்போ புது இந்த 2 ரவுடி, ஏன்டா நீங்கள் 2 பேர் தான் ரவுடியா, நாங்கள்லாம் பார்த்தா ரவுடியாலாம் 3வது ஆள் கூட கிளம்பி வருவான். இதுக்கு அரசியலுக்கு வந்தீங்க? இதை சொல்லித்தரதுக்கு தான் அந்த இளைஞர்களை கூட்டி உட்கார வச்சிருக்கீங்களா? இந்த பொறுப்புணர்வு ஆதவுக்கு இருக்கணும். ஆதவ் பெரிய மக்கள் தலைவர், அவர் தவறாக வழிநடத்திட போறான்னு பதட்டமெல்லாம் எனக்கு இல்லை. வாக்கு வங்கியை வைத்திருக்கிற ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர்ன்ற அந்த அடையாளத்தை நான் மதிக்கிறதுனால தான் இந்த பொறுப்பு அவர்கிட்ட எதிர்பார்க்கிறேன். இல்லை, ஏன்னா அந்த ஒட்டுமொத்த 3/4 மணி நேர ஸ்பீச்சுமே ஒரு எக்ஸ்ட்ரீமை தாண்டி திமுக மீதான விமர்சனம் அப்படிங்கிறத கடந்து ஒரு தனிப்பட்ட தாக்குதலாகவே போயிடுச்சோம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கா உங்களுக்கு? ஏன்னா அவர் அங்கே குடும்பத்துக்குள்ளே அரண்மனைவாசியாகவே இருந்தவர் இல்லை. ஒரு பற்றின ப்ளஸ் மைனஸ் தெரியும். இது தர்மப்படி பார்த்தா சரியான கேள்வி வரும், அரசியல் ரீதியாக பார்த்தா சரியான பதிலடின்னு தோணும். நான் தான் ஒட்டுமொத்தம் ஒரு வார்த்தையை சொன்னேன். நான் சுய கட்டுப்பாடும் அந்த எல்லைக்கோடும் ஆதவ அர்ஜுனாவுக்கு தேவை. காலம் ஒரு நாள் போல ஒரு நாள் இருக்காது. அன்னைக்கு அரண்மனைக்குள்ள இருந்தீங்க, இன்னைக்கு அந்த அரண்மனையில் எங்கெங்க பெட்ரூம் இருக்கு, எங்க லாக்கர் இருக்கு, எந்த வழி போனா எந்த ரூமுக்குள்ள போலாங்கிறலாம் எல்லாம் எனக்கு தெரியும்னு வெளியே போய் சொல்றது ஒரு பக்கம் அது சாகசம் மாதிரி தெரியலாம், துணிச்சல்னு தெரியலாம். இன்னொரு பக்கம் அது வேற வார்த்தையால் விமர்சிக்கப்படும். சரியா? இது எல்லாத்தையும் மனசுல வச்சுதான் ஆதவ் செயல்படணும். அவரை நம்பி வந்திருக்கிற, அவர் தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிற அந்த விஜயை நம்பி வந்திருக்கிற லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு ஒரு நல்ல செய்திகளை, நல்ல பாடங்களை, நல்ல பாதையை காட்டுற இடத்துல ஆதவுக்கும் ஒரு குறிப்பிடத்தகுந்த பங்கு இருக்கு, அவர் வகிக்கிற பதவியினாலன்னு சொல்றேன். அண்ட் விஜயோட ஸ்பீச் பற்றி கண்டிப்பாக பேசணும். ஏன்னா ஓவராலாக எல்லாருமே வந்து திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறதுல ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. ஒரு வகையான அது பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவேன். எதிரி யாருன்னு தீர்மானம் பண்ணுறதுங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அரசியல். அதை ரொம்ப அழுத்தம் திருத்தமாகவே மதுரை மாநாட்டிலேயே விஜய் எடுத்துட்டார். நேற்று அதை இன்னும் கொஞ்சம் கூர்மைப்படுத்தி இருக்கிறார் நான் சொல்வேன். அப்போ திமுகவுக்கு மாற்ற நாம தான் திமுகவா தாவேக்காவா அல்லது தாவேக்காவா திமுகவா அப்படின்னு அவர் சொல்ற போதே பிரதான இடத்துக்கு நாம வந்துட்டோங்கிற நம்பிக்கையை அந்த நிர்வாகிகளுக்கு கடத்துறது தான். அது விஜய் தொடர்ந்து செய்கிறார் தான் நான் பார்க்குறேன். அது நெஜண்டானாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். அப்படி ஒரு நிலைமை வரவிடாமல் பார்த்துக்கிறது எடப்பாடிக்கு தான். ஏன்னா இப்போ அவர் 3ஆம் இடம் போவார்லாம் ஒரு தேரி ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ அது அவ்வளோ சுலபம் இல்லை. அது நடக்காதுன்னு நம்ம சொல்றதுக்கு ஜனநாயக விரோதமாக போயிடும். எடப்பாடி உஷாராகணும். இன்னும் வெற்று பேச்சே பேசிக்கிட்டு இருக்காங்க. நமக்கு ஒரு ஆள் வரப்போகுதுன்னா எங்கே தெலுங்கானால இருந்தா இல்லை கர்நாடகாவில் இருந்தா பெரிய கட்சி நம்மகிட்ட வரப்போகுதுன்னு. தமிழ்நாட்டில் வர்றதுக்கு எங்கெங்க கட்சி இருக்கு? இந்த யதார்த்தத்தை முதல்ல எடப்பாடி புரிஞ்சுக்கிட்டு அரசியல் பண்ணணும். வாக்கு வங்கியை தக்க வைக்கிறது மிகப்பெரிய சவாலாக இருக்கும். ஆனா சார், இடையில இவங்க கூட்டணிக்கு வர வைக்கிறதுக்காக என்டிஏல பவன் கல்யாண் அவர்களை விட்டுலாம் பேச விட்டாங்க விஜய் கிட்ட அப்படின்ற தகவல்லாம் வந்துச்சு. அந்த தகவல் வந்தது ஒரு தகவல் தான். வேற வழிகள் எல்லாம் ப்ரெஷர் போயிருந்திருக்கும். விஜயும் எல்லா கணக்குகளையும் போட்டிருப்பார். பட் இப்பவும் நான் ஒரு 5% ஒரு சந்தேகத்தை வச்சுக்கிட்டே தான் இருப்பேன். ஏன்னா அரசியல் என்ன வேணாலும் நடக்கும். அது வெட்கங்கட்ட செயல்கள் ரொம்ப எளிதாக அரங்கேறும். அதை மனசுல வச்சு சொல்றேன். பட் ஒரு தலைவராக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லோரும் கவனிக்கிற ஒரு பொதுக்குழுவில் ஒரு வார்த்தையை பொது வழியில் பப்ளிக்காக பேசுகிறாருன்னா அந்த வார்த்தையை கொஞ்சம் மதிக்கணுங்கிறனால தான் ரிமோட் சான்ஸ்னு சொல்கிறோம். இனிமேல் ஒரு அதிமுகவோடு சேர்வதற்கான வாய்ப்புகள் குறைவுன்னு. ஓகே. பட் இப்போ எடுத்திருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி பிரதான திமுக எதிர்ப்பு, டைரக்ட் முதல்வர் அட்டாக், அதுக்கப்புறமா அதிமுகவை பொருட்படுத்தாத ஒரு அரசியல் அப்படிங்கிறது சரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி தானே? நிச்சயமா. அவர் எதிரி, என்னுடைய யார் எதிரியோ அவரை மட்டும்தான் இலக்கு வச்சுட்டு இருக்கிற, மற்ற ஆளுகளை பற்றி எனக்கு கவலை இல்லைங்கிறது ஒரு வகையான ராஜதந்திரங்கிறது பெரிய வார்த்தை, ஒரு ஸ்ட்ராட்டஜி. அது உங்களை பற்றி நான் கவலையே படலைன்னா உங்களை ஆட்டோமேட்டிக்காக நான் இன்வேலிட் பண்ணுறேன்னு அர்த்தம். அது நிஜமா பொய்யா, ப்ராக்டிக்கலாக சாத்தியமா, அதிமுக அவ்வளோ தூரம் நீங்கள் லெஃப்டில் டீல் பண்ணிட முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம விவாதிக்கலாம். விஜயினுடைய பார்வையில் பார்த்தா எனக்கு எதிரி திமுக தான், வேற யாரை பற்றி எனக்கு கவலை இல்லை, அவரை நான் தான் ஜெயிச்சு காட்டுவேன்னு சொல்கிற போதே
தனக்கு ஒரு உரமேத்திக்கிறார், உற்சாகம் ஏத்திக்கிறார். தன்னை நம்பி வந்திருக்கிற, தன் முன்னால் அமர்ந்திருக்கிற ஆயிரக்கணக்கான நிர்வாகிகளுக்கும் அந்த தைரியத்தை கடத்துறாருன்னு தான் நான் பார்ப்பேன். அது நடக்குமாங்கிறதெல்லாம் அப்புறம். ஒரு தலைவன் செய்ய வேண்டிய வேலை இதானுங்க. நம்ம முன்னாடி வந்திருக்கிறவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டி அனுப்பணும், உற்சாகத்தை கொடுத்து அனுப்பணுங்கிறது தானே. ஆனா திமுக தரப்புல இருந்து பெருசா ரியாக்ஷன்ஸ் எதுவும் வராம இருக்கு. என்ன பண்ணிருக்கணும்? விஜய் வீட்டு முன்னாடி போய் ஆர்ப்பாட்டத்தை ஆரம்பிச்சிடணும். என்ன எப்படி நீ எதிரின்னு சொல்லலாம்னா, காலையில அமைச்சர் சேகர் பாபு அவர்கள்கிட்ட இந்த கேள்வி கேட்கிறாங்க, வேற ஏதாவது வேலிடான கொஸ்டின்ஸ் கேளுங்க அப்படின்ட்டு அவர் கடந்து போறாரு. இல்ல, நான் சேகர் பாபு குறைச்சு மதிப்பிடல. இது மாதிரியான ஒரு விஷயங்களை முதல்ல தலைமையில ஏதாவது பேசணும். பிளஸ் ரியாக்ட் பண்றதுக்கு என்ன இருக்கு? நாங்கள் எதிர்கொள்ள தயார்னா சொல்லுவாங்க. ஆமா, விஜய் சொன்ன மாதிரி எங்களுக்கு எதிரி விஜய் தான் அப்படின்னு இவங்க என்டார்ஸ் பண்ணி ஒரு பேட்டி கொடுப்பாரு. ஆர்எஸ் பாரதியே அறிவாலயத்தில் பேட்டி கொடுக்குறான்னு வச்சுக்கோ. இப்படி சொல்லுவார்னு எதிர்பார்க்குறீங்க? யார் வந்தாலும் நாங்கள் ஜெயிப்போம் தான் சொல்லுவாங்களே தவிர, ஆமா விஜய் சொன்ன மாதிரி எங்களுக்கு எதிரி அவர் தான் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. நான் இப்போவும் சொல்றேன், பிரதான எதிரி எடப்பாடி தான். ஒரு த்ரெட்டா வந்து நிற்கிறார் விஜய். அது யாரை காலி பண்ண போறாரு அப்படிங்கிறதெல்லாம் பதட்டங்கள் கூடிக்கிட்டு இருக்கு எல்லா முகாம்களையும். சீமானும் உஷாரா இருக்கணும்னு நான் ஏன் முதல்ல சொல்லிட்டு இருக்கிறேன். அவர் 8.5% வாங்கி 9% கிட்ட வாங்கி கட்சிக்கு அங்கீகாரம் வாங்கின சீமான் அதை தக்க வைக்கிறது முதல் சவால்னு சொல்லுவேன். ஏன் அவர் ஆட்சியை பிடிக்க மாட்டார் நம்ம எப்படி சொல்ல முடியும்? அவருக்கும் ஆசை இருக்கும்ல, அவருக்கும் கனவுகள் இருக்கும். உழைக்கிறார், கொள்கை பேசுறார், தமிழ் மண்ணுக்காக அவர் லாங்குவேஜில், அவர் பாடி லாங்குவேஜில், ஓரல் லாங்குவேஜில் ஒரு அரசியலை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறார். ஆட்சியை பிடிக்க முடியாதுன்னு நம்ம ஏன் சொல்லணும்? ஸோ அவர், ஆனால் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னு எதை சொல்லுவேன், நீங்கள் இது வரைக்கும் வாங்கின ஓட்டை தக்க வைக்கிறது பெரிய சவாலாக இருக்கும். எல்லோருக்குமே அது இருக்கிற போது எடப்பாடிக்கும் அந்த பொறுப்பு இருக்கு. ஸோ இப்படி எல்லாருமே களத்தில் நிற்கிற போது ஒரு ஆளை பின் பண்ணி அவருக்கு மட்டும் நாங்கள் பதில் சொல்றோம்லாம் திமுக முன்னாடி வந்து சொல்ல மாட்டாங்க. அண்ட் விஜய் அவர்கள் கோட் பண்ணி பேசும்போது சிபிஐக்கு இந்த வழக்கு மாற்றப்பட்டதையும் அண்ட் முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசினதையும் கோட் பண்ணி பேசுறாரு. இப்போ சிபிஐக்கு மாற்றப்பட்டது எங்களுக்கு சாதகமான ஒரு விஷயம் அப்படிங்கறது அவங்க இன்னமும் கருதுறாங்களா? அப்ப இதுக்கு பின்னாடி ஏற்கனவே எல்லாரும் சொன்ன மாதிரி சிபிஐ வந்து ஒரு மத்திய அரசு கையில இருக்கக்கூடிய இல்ல அதெல்லாம் பண்ணி பச்சு பார்த்தாங்க. அது கூட்டணி விஷயத்துக்கு பயன்படுமான்னு நம்ம எல்லாம் கூட பேசணும், பல பேர் யூகம் பண்ணாங்கல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் கரூர் சம்பவத்திற்கான ஒரு சட்ட நடவடிக்கைங்கிறது ஒரு சம்பிரதாயமாக தான் முடியும். அதில் கண்டுபிடிக்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை, 4 பேரை பிடிச்சி தண்டிக்கிறதுக்கும் யாருன்னு அவ்வளோ நீங்கள் சுலபத்தில் எல்லாம் போய் அடையாளம் கண்டு பண்ண முடியாது. அன்லஸ் பழி வாங்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இல்லாத வரைக்கும். அது வந்தால் அன்றி சும்மாலாம் 4 பேரை பின் பாயிண்ட் பண்ணிலாம் தண்டனை வாங்கி கொடுக்க முடியாது. நடந்தது ஒரு விபத்துன்னு சம்மந்தப்பட்ட ஆளே போய் கோர்ட்டில் ஆர்குமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. விஜய் தரப்பே என்ன சொன்னாங்க, நடந்தது விபத்து அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறாங்க. சதினா சதியை நிரூபிக்கணும், சதிக்கு பின்னால் இருக்கிற ஆட்களை நிரூபிக்கணும். அது கூட அந்த வார்த்தைகள் எடுத்து பாத்தீங்கன்னா பதுங்கி 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 இருக்கும். அந்த வார்த்தைங்க தைரியம் வந்து வெளிப்படையா சொல்ல வேண்டியது, சொல்ல முடியாது. என்கொயரி போயிட்டு இருக்கிற போது பேச முடியாது. என்னுடைய பார்வை அல்லது வேண்டுகோள் கரூர் விஷயத்துல எல்லா அரசியல் கட்சிகளும் அதுல இருந்து கடந்து வந்துடணுங்கிற ஒரு பாடத்தை கத்துக்கிட்டு அது மாதிரி இன்னொரு இடத்துல நடக்காம இருக்கிறதுக்காக எல்லோருடைய ஒத்துழைப்பு. இன்னைக்கு கூட ஏதோ ஒரு ஆலோசனை கூட்டம் நடக்குது பொது இடங்கள்ல, இந்த மாதிரி பேரணிகள் பிரச்சாரங்களை தடுக்கிறதுக்கு அரசியல் கட்சியுடைய கருத்துக்களை கேட்கற கூட்டம் இன்னைக்கு கூட நடந்துட்டு நினைக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வாங்க. பொதுமக்களை தொல்லை பண்ணாம கரெக்ட் தான். தேர்தல் பிரச்சார காலங்கள்ல அது ரோட்டு வழியா போறது வேற, பேசிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. 5 நிமிஷத்துக்கு மேல இடத்துல நின்று பேசவும் முடியாது, ஏன்னா அடுத்த ஊருக்கு போய் ஆகணும். பட் இது மாதிரி தேர்தல் அல்லாத காலங்கள்ல நடுத்தெருவுல நடு ரோட்ல நின்றுட்டு பிரச்சாரம் பண்றதை அறவே ஒழிக்கணும். அந்த அனுமதி கொடுக்குற விஷயங்கள்ல எல்லா கட்சிகளையும் சமமா பாவிக்கணும். நாளைக்கு நிகழ்ச்சினா இன்னைக்கு நைட் வரைக்கும் அனுமதி கொடுக்காம இழுத்தடிக்கிற காவல்துறையுடைய அந்த போக்கு மாறணும், யார் ஆட்சியாக இருந்தாலும். இப்படின்னு ஒரு நிரந்தரமான எஸ்ஓபியை நோக்கி எல்லா கட்சிகளும் நகரணுமே தவிர அந்த கரூரையே பிடிச்சிட்டு தங்குறதுல எனக்கு உடன்பாடும் இல்லை. அதுல பெருசா கண்டுபிடிக்கிறதுக்கும் எதுவும் இல்லை. ஓகே ஆனா பட் நேத்துக்கு பொதுக்குழுவில் இவ்வளவு விஷயங்கள் தாவேக்காவினர் பேசியிருக்காங்க. அது ஏதோ ஒரு வகையில கவனத்தை ஈர்த்திருக்கு அப்படின்னாலும் அந்த ஒரு 30 நாள் 38 நாள் அவங்க ரொம்ப இன்ஆக்டிவா தானே இருந்திருக்காங்க. இல்ல அதுக்குதான் காரணம் சொல்றாங்கல்ல, அந்த துக்கத்துல மூழ்கி இருந்தோங்கிறாங்க. அதை கொச்சப்படுத்த வேண்டாம். நாம கடந்து வந்துருவோமே, அதை நம்ம பிடிச்சது எங்க அவங்களையே உடனுங்கிற நம்ம பிடிச்சதுக்கு தொங்கிட்டு கிடக்கணும் கரூர். அந்த உயிர்கள் பழி போனதுங்கிற அந்த அந்த ஒரு துரதிருஷ்டவசமான நிகழ்வை மட்டும் மனசுல ஏந்திக்கிட்டு அந்த சம்பவத்தை தாண்டி வரணும் தான் நான் பார்ப்பேன். நம்ம ஏன் பிடிச்சி அதுல பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை. புரியுது. அப்ப அடுத்தடுத்த நாட்கள்ல தாவேக்கா என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? என்ன பண்ணணும்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. திமுக எதிர்ப்பை கூர்மைப்படுத்தி இருக்கிறாங்க. ஒரு சின்ன தவறு நடந்தா கூட அதை பெருசுப்படுத்தி பிரச்சாரம் பண்ணுவாங்க, மக்கள் கிட்ட கொண்டுட்டு போவாங்க. அவங்களுக்கு அரசியல் தெரியும்ல, ஏன்னா ஒரு பாதையை தெளிவுபடுத்திக்கிட்டாங்க. இப்போது வரைக்கும் நான் சொல்றேன், அந்த பாதையிலேயே கொஞ்சம் வேகமா பயணிப்பாங்க. அல்லது இந்த துயரத்திலிருந்து நாங்கள் மீண்டுட்டோம், எந்த இடர்பாடு வந்தாலும் நாங்கள் எங்களை தடுக்க முடியாது அப்படின்னு மக்களுக்கும் தன் கட்சி தொண்டர்களுக்கும் சொல்றதுக்காக அந்த வேகத்தை அதிகப்படுத்தி காட்டுவாங்களோன்னு தோணுது. அது இயல்பு தானே. அப்ப இந்த பொதுக்குழு சொன்ன அந்த கோர் மேட்டர் என்ன சார்? கோர் மேட்டர் என்னன்னா, விஜயை முதலமைச்சராக அறிவித்து நாங்கள் தேர்தலை சந்திக்க போறோம், நாங்கள் ஒரு அணி அமைப்போம், அவரை முதல்வராக ஏற்றுக்கொள்பவர்களுக்கு எங்கள் அணியில் இடம் உண்டு,
அப்படிங்கிற மெசேஜ் தான் இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஓகே. பொலிட்டிக்கல் மெசேஜ் அதுதானே. ம், ம். அல்லது இவ்வளோ நாளாக எங்களை எதிர்பார்த்து ஏமாந்து நேரடியாகவும் மறைமுகமாக தூது விட்டவர்களுக்கு ஒரு செய்தி, அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சுட்டு நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோங்கிற மெசேஜும் அதில் ஒளிஞ்சிருக்கு. ஓகே. and கட்சி நிர்வாகிகள் தொண்டர்களுக்குமே இதுல ஒரு ஹாப்பனிங்கா நடக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு மெசேஜ். இல்லை, அவங்க ஒரு தாவேக்கா தொண்டர் பார்வையிலேருந்து பார்த்தோன்னா பரவாயில்ல, விஜய் முடங்கிட்டாருன்னு என்னோட பத்திரிகையில் பேசிட்டு இருந்தாங்களே, தலைவர் வந்துட்டாரே, அதே வேகத்தோட பேசுறாரு, அதே உற்சாகத்தோட திமுக எதிர்த்து பேசுறாருன்னு ஒரு நம்பிக்கையோட கலைஞ்சு போயிருப்பாங்க. அதை தக்க வச்சு ஒரு ஆரோக்கியமான அரசியலை விஜய் நடத்தணும்னு தான் நானும் தொடர்ந்து சொல்றேன். விஜயை முடக்கணும்னு யாரும் நினைச்சீங்கன்னா ஜனநாயக விரோதம் மட்டுமல்ல, மக்களும் ரசிக்க மாட்டாங்க, முட்டாள்தனமான விஷயம் அது. அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சு வர்ற விஜய் ஒரு ஆரோக்கியமான அரசியலை நடத்தணும், குறைஞ்சபட்ச புரிதலோடு சில பிரச்சனைகளை அணுகணும்னு தான் நம்ம எதிர்பார்க்கிறோம் விஜய் கிட்ட இருந்து. ஓகே. அதன்படி நடந்தாருன்னா அவர் எந்த திசையில வேணாலும் பயணிக்கட்டும், நமக்கு என்ன கவலை அதை பத்தி. இல்ல, அப்படி விஜய முதலமைச்சர் வேட்பாளரா ஏத்துக்கிட்டு வர கட்சிகள் யார் யாரெல்லாம் இருக்காங்க? கட்சிகளோ இல்ல இல்ல, நான் தனிநபர்களோ? கொஞ்சம் முன்னாடி சொன்ன மாதிரி காங்கிரஸ் கட்சியை திமுகவில இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிடணும்னு சில பேர் விரும்புறாங்க. காங்கிரஸ்லயே சில பேர் விரும்புறாங்க. ஓகே. அது நடக்காதாங்கிறது வேற. நடக்கிற திரைமறை வேலையை நான் சொல்றேன். அது திமுகவும் அவ்வளவு சுலபத்தில் அதை அனுமதிக்க மாட்டாங்க, தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இல்ல காங்கிரஸ் மேலிடமே கூட இருவேறு கருத்துக்கள் இருந்தாலும் ஒரு இடத்துல வந்து நிற்பாங்க. அப்படி பிரிஞ்சு போனா காங்கிரஸ் விஜயோடு சேருவதற்கான ஒரு சாய்ஸ். காங்கிரஸ் வரலைன்னா என்னப்பா பண்ணலாம் விஜய் யோசிச்சுட்டு இருக்க மாட்டார். இயல்பாகவே ஏற்கனவே என்டிஏ விட்டு வெளியே வந்திருக்கிற தினகரன், ஓபிஎஸ் இருக்கிறாங்க. இப்போ செங்கோட்டையனும் அதில் இணைஞ்சிருக்கிறார். ஸோ அவர்களுக்கு அது இயல்பான அணியாக இருக்கும் விஜயோடு சேர்வது. அது எத்தனை தொகுதியில் போட்டிடுவாங்க எல்லாம் அதுக்கப்புறம் மொடாலிட்டிலாம், யார் யார் எந்த தொகுதி அப்படிங்கிறதெல்லாம். இந்த ரெண்டு வாய்ப்பு தான் எனக்கு இப்போதைக்கு கண்ணுக்கு தெரியுது. திமுக கூட்டணி இன்டாக்டாக இருந்தால் தினகரன், ஓபிஎஸ், செங்கோட்டையனோடு விஜய் ஒரு அணி அமைக்கலாம். இல்லை காங்கிரஸ் வருதுன்னா அவர்களும் சேர்ந்து ஒரு அணி அமைக்கலாம். இப்ஸ் அண்ட் பட்ஸ் இருந்தால் கூட இயல்பான அணி இன்னைக்கு கண்ணுக்கு தெரியுதுன்னா விஜய் தனித்து நிற்பார், குறைஞ்சபட்சம் டிடிவி ஓபிஎஸோடு சேர்ந்து ஒரு அணி அமைப்பார். அல்லது இன்னும் மற்ற இரு அணிகளிலும் இடம் கிடைக்காமல் அல்லது சேருவதை விரும்பாத சில சின்ன கட்சிகளாக இருந்தால் அவங்களையும் இணைச்சிட்டு ஒரு அணி அமைக்கிறதுக்கு பேர் தான் நாங்கள் தனித்து நிற்போம்னு சொல்றதுடைய உள்ளர்த்தம். அதுதான் என்ன நடக்குன்னு பார்ப்போம். அப்ப அரசியல் நகர்வுகள் அடுத்தடுத்து எப்படி போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பேசுவோம். பார்க்கலாம். நன்றி.